ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 நாளாகவே எங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக வந்து நான்வெஜ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ஒரு நாள் மட்டனு, சிக்கன் இந்த மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கறனால நான் அந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டேன். இந்த பாருங்கள், இந்தளவுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் ஊற்றி ஒரே டஸ்ட்டாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜாமம்லாம் வளக்கி வச்சுட்டு நான் இப்போது கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணேன். நான் 3 நாள் ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணி. இந்த பாருங்கள், இதெல்லாமே நான் எடுத்து ஆர்டராக வைக்கணும். இந்த பாருங்க, நான் ஜாமான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் கபோர்டே எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்றை பின்ன ஒன்றா. நான் இதை வந்து நான் ஆர்டராக அடுக்கி வைக்கணும். வச்சுட்டு அப்படியே கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணலான்னு வந்தேன். என்ன பண்ணோம் அப்படின்ட்டுனா, ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பொழுது வந்து லிக்யூடு தான் வச்சு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, சஃபினா பவுட்ரு வந்து நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த சஃபினா பவுட்ரு எந்த அளவுக்கு இதை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்ப்போன்ட்டு நான் இப்போ தான் லிக்யூட் போட்டு தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சஃபினா பவுட்ரு வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் துணி, நம்ம வந்து புடி துணின்னு வச்சுருப்போம். அந்த புடி துணியை வச்சு நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த எண்ணெய்லாம் தெரிச்சிருக்கு, கடுகு, நம்ம யூஸ் பண்ண பொருள்லாம் அங்கே தெரித்து நிறைய டஸ்ட்டு கிடக்கு, சாதம் அந்த மாதிரிலாம் கிடக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தான் எடுத்து எங்கே பார்த்தாலும் ஈவனாக தெளித்து விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும். நான் எப்பொழுதும் சொல்கிற விஷயம் தான் இது. வந்து தண்ணியை ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிங்கன்னா நிறைய அழுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம், வெளியில் வரவே வராது. நம்ம போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். சில டஸ்ட்டு வந்து வரையே வராது சுத்தமாக, அந்தளவுக்கு நல்லா ஒட்டிடும், நல்லா காஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தனியாக தெளித்து நல்லா ஊற வச்சிங்கன்னாவே நல்லா ஈஸியாக போகும். அதுக்கப்புறம் நான் வந்து சஃபினா பவுடர் எங்கே பார்த்தாலும் ஈவனாக தெளித்து விட்டுக்கிறேன். கேஸ் ஸ்டவ் கீழே கபோர்டு அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஒரு தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் அதை க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பு தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். பாத்திரம் வளர்க்குற சோப்பு கொஞ்சமாக நல்லா லைட்டாக எடுத்துக்கிறேன். அதில் எடுத்து நல்லா ஈவனாக நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். சூப்பராக போகுது பாருங்கள், நீங்களே நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி தேய்க்க தேவை கிடையாது. உங்களுக்கு தண்ணி தெளிச்சதுனால அந்தளவுக்கு ஊறி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அழுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். உங்களுக்கு தொடச்சி காட்டும் போது பாருங்கள், அவ்வளோ புது அடுப்பு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக லிக்விடை விட இந்த சஃபினா பவுடர் அவ்வளோ சூப்பராக வந்து எண்ணெய் பிசு சூப்பராக எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கே பார்த்தாலும் கபோர்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் துணி வச்சு தொடச்சி எடுக்க போகிறேன். நான் தண்ணி ஊற்றி துடைக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச காட்டன் துணி வச்சு தான் நான் உங்களுக்கு துடைக்க போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கீழே நல்லா படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்து கொடுக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், துடைக்கும் போதே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு கொஞ்சமாச்சும் அழுக்கு இருக்கா பாருங்கள். ஏன்னா தண்ணி நம்ம தெளித்து விடுறதுனால அவ்வளோ ஒரு சூப்பராக பளிச்சுன்னு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தொட்டு ஒரு 2 தொட துடைக்க போகிறேன். இப்போ தண்ணி தொடச்சி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்தளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே போல் 2 டைம் நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச காட்டன் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தொடச்சி எடுத்த பிறகு பான்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக தொட்டு நல்லா தொடச்சி விட்டுடலாம். தொடச்சா இன்னும் ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படி பான்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா விபூதி இருக்குது பாருங்களா, அதை கூட நீங்கள் தேய்ச்சி விட்டு தொடச்சி விட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி பலன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.